Hello friends, welcome to ManoCooks. இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு 5 நிமிஷத்துல சட்டுன்னு பூ போல இருக்கிற இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கான இன்கிரிடியன்ட் லிஸ்ட் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்க ManoCooks இதுதான் முதல் தடவையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பேன் இல்ல கடாய் மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்சம் சூடாகட்டும். அதுல நம்ம 1.5 கப் அளவுக்கு கடையில வாங்கின அரிசி மாவு இல்லனா இடியாப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ இந்த மாவு நம்ம கைவிடாம நல்லா சட்டியில போட்டு லைட்டா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். லைட்டா இந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டா சூடா இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இந்த மாவை ஒரு பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்புல நம்ம ஒரு சட்டி வச்சுட்டு அதுல 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சூடு பண்றதுக்கு வைக்க போறோம். நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்கிற சூட்டுல வேணும். 1.5 கப் மாவு பிசைறதுக்கு எனக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாவே தண்ணி வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க மாவுல முதல்ல ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இதுல நான் 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதுல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்ட உடனே ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க தண்ணி 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்திருக்க 1.5 கப் அளவுக்கு மாவுக்கு 1/2 கப்பு சுடுதண்ணி தான் தேவைப்படும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி திருப்பி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் விட்டு நான் திருப்பி கலந்துக்கிறேன். இப்போ இந்த மாவை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவை இப்போ அவிக்கிறதுக்கு நம்ம ஒரு இட்லி தட்டு எடுக்கிறோம். அந்த தட்டில் வந்து கொஞ்சம் நெய் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சிருக்க மாவு வந்து நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிக்கிட்டு சின்ன பால் சைஸு மாவு நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக அமுக்கி நீங்கள் உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும், கிராக்ஸ் இல்லாமல். இதை இப்போ நீங்கள் லைட்டாக அழுத்திக்கிட்டே முன்னாடி நம்மளோட 4 விரலுக்கு பக்கத்தில் வச்சு அதை கொஞ்சம் லைட்டாக அமுத்தி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இதை நீங்கள் அந்த பிளேட் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் அடுக்கிக்கிட்டே போங்க. இதே மாதிரி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து திருப்பி இதே ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இப்போ இதில் 15 கொழுக்கட்டை பிடிச்சி நான் இந்த பிளேட்டில் அடுக்கிட்டேன். மீதி இருக்க மாவை நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இந்த பிளேட்டை அவிச்சு முடித்தோடனே நீங்கள் அதை திருப்பி கொழுக்கட்டைகளாக பண்ணி நீங்கள் திருப்பி அவிச்சிக்கலாம். நீங்கள் கொழுக்கட்டைகள் பண்ணி பிளேட்டில் வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க வேண்டாம். இப்போ நம்மளோட இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணி மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டைகளை நம்ம அந்த பிளேட்டோட தூக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடிடலாம். மூடி இதை 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. 12லேருந்து 13 நிமிஷம் போதும் இதுக்கு வேகிறதுக்கு. பக்கத்தில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்து பூ போல் இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல சுவையோட நல்ல இனிப்போட ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிடலாம் நீங்கள் வெறும் 5 நிமிஷத்தில். இது வெறுமனே நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவுலே நீங்கள் தயாரிச்சிடலாம். அதோட எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு சுடு தண்ணி மட்டும் ஊற்றி பிசைஞ்சு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆயிரும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மாவு பிசையும் போது உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாதாரண அரிசி மாவு வறுக்காதையே நீங்கள் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லை உங்களோட மாவு டைட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சாதாரண தண்ணி நீங்கள் சூடு பண்ணி வச்சுருக்கதை கொஞ்சோண்டு அதில் போட்டு திருப்பி பிசைஞ்சிங்கனாலும் சரியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.